இப்ப அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்மே பயங்கரமா அவனை இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு குண்டா இருக்கிறதுனால. இப்ப இவனுமே அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். அவளோட உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னதான் வெயிட் செக் பண்ணாலுமே அவனோட உடம்பு குறைஞ்சிருக்காது. இதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அவளுக்கு தனியா ஃபுட் இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல இவ சரியா சாப்பிடறதுனால ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பயங்கரமா வீக்கா இருக்காங்க, இவங்க சரியா சாப்பிடறது இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே அவனுமே நல்லதா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கேன், டயட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இல்ல இவங்களோட உடம்பு பயங்கர வீக்கா இருக்கு, சோ தயவு செஞ்சு உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. மறுநாள் இவனுமே ஆஃபீஸ் போறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா உன்னோட வைஃப் உடம்பு குறைச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்கறவனுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, எப்படியாச்சும் அவளோட உடம்பு குறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி யூடியூப்ல ஏதாச்சும் டேப்லெட் கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்லி கூகுள்ல நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப வீட்டுக்கு போன இவனுமே இங்க பாரு உன்னோட உடம்பு குறைக்கணும் அப்படின்னா சீக்கிரமா ஒரு டாக்டரை பார்க்கணும், சரி என் கூட வா நான் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவரை போய் பார்த்தா உன்னோட உடம்பு குறையும் சொல்லும்போது அவளுமே எங்க டாக்டர் இல்லாமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அதெல்லாம் பார்த்தாதான் கண்டிப்பா நமக்கு உடம்பு சீக்கிரமா குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த பொண்ணோட மாமியாருமே அவன் சொல்றதெல்லாம் கேளு, அப்பதான் உன் உடம்பு சீக்கிரமா குறையும், இல்லனா என் பையன் தான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவளுக்குமே ஒரு கால் வருது, என்னமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பொண்ணு சொல்லாமலே மறைச்சிருக்கா. ஆபீஸ்ல எல்லாமே இவன் சொன்ன அந்த 10 நாள் முடிஞ்சு போனதுனால இப்ப இவனோட சேலஞ்ச் முடிஞ்சு போச்சு, ஒரு மாசம் ஆயி போச்சு. இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் போயிட்டு அவங்களோட வைஃபை பார்த்துட்டு வந்துருவோம், அவங்களோட வைஃப் ஒல்லியாட்டாங்களா இல்ல குண்டா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவனுமே ரொம்பவே கடுப்பாய் போகுது. இப்ப வீட்டுக்கு வந்த இவனுமே ஏண்டி உன்னோட உடம்பு இன்னும் கூட குறையலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் செக் பண்ணும்போது அதே வெயிட்ல தான் இருக்கா, ஏடி இவ்வளவு பண்ணியுமே உன்னோட உடம்பு ஏடி குறையல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொண்ணு போட்டு அடிக்க இங்க பாரு அவங்க எல்லாருமே வராங்க, அவங்க முன்னாடி நீ ரொம்ப ஒல்லியா இருக்கணும் லீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் கொடுக்குறான். இந்த ட்ரெஸ் தான் நீ அவங்க முன்னாடி போட்டுட்டு வரணும், இதை போடல அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அந்த பொண்ணுமே இந்த ட்ரெஸ் நான் போடுறது, இந்த ட்ரெஸ் எப்படிங்க போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பையனுமே இந்த ட்ரெஸ் நீ போட்டு ரெடி ஆகும் அவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போடவே மாட்டேன் இந்த ட்ரெஸ் சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஐயோ அப்படியா நீ போட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கத்தி எடுத்து இந்த மாதிரி உன் சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து எடுத்துட்டு அப்படின்னா நீ கொஞ்சம் ஒல்லியாயிடுவல அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். பைத்தியம் மாதிரி மென்டல் மாதிரி ஆயிட்டா. இதனால அந்த பொண்ணுமே இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், லைஃப்ல உங்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறீங்க, என்னைக்குமே உருவம் மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் முக்கியம் அப்படின்னா நான் எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன், எனக்கு ஒரு சுதந்திரம் மட்டும் தான் முக்கியம், அதுவும் ஒரு அமைதியான வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம், என்ன எப்பவுமே ஒரு அன்பா பாத்துக்கிற கணவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு வேகமா இதுக்கப்புறம் நீங்க யாருமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துடுறா. ரொம்ப சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை இதை நோக்கி அவ ஓடியும் போயிட்டா.